சத்தமாக எனக்கு தெரியும் பொத்து. மாப்பிள்ள எங்கிட்ட பார்த்தாலும் வெறும் ரூமா கட்டி வச்சிருக்கான். நகலக்கெல்லாம் எதுலடா வச்சிருக்கான்? மாப்பிள்ள வடக்காதான்டா டிராக்டரோட சத்தம் கேட்குது. அப்போ மொத்த ரூமே விட்டுட்டு அந்த ஒத்த ரூமை பார்த்துருவோம். இல்லை பார்த்துடா. ஆமாடா மாப்பிள்ள, கொஞ்சம் அவன் சொல்றதையும் கேளுடா. டேய் அவனே காத்துருந்து வரான்டா. அண்ணா ஓடி வந்துடா. காட்டு புளிச்சு கடைசி இருக்கான். கத்த போறான்டா. அவனுக்கு ஒரு கேட்ட போறான். ஏய் நீ வாடா. எங்கடி தப்பிக்கவா பாக்குற? ஏய் உங்ககிட்ட அட்ரஸ் எல்லாம் சொல்லிக்க இருக்க முடியாது. நடிச்சாமத்துல எவே வருவேன் களவாணி போயதே. அது என்னான்னு பாக்கதே மாப்பிள்ளை 2 பேரும் உள்ள போயிருக்கான். இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு வந்து அவன் சொல்லுவான். அதன் தொட்டி பாய பொத்திக்கிட்டு பேசாம இருக்கணும். பயப்படாதியா, என் மாப்பிள்ளைங்க 2 பேரும் நல்லவங்க. வெறும் நகையை மட்டும் தான் எடுத்துக்கு வருவாங்க. கையை வாங்கி கட்டினதுக்கு அப்புறம் திமுற பாத்தியா? கத்துனு வச்சுக்க குத்தியே விடுவேன். ஏய் நம்மளை பொறுத்தளவு பெத்த ஆத்தாப்பே மாதிரிடா. நம்மளுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க இல்ல, அவங்கள கஷ்டப்படுத்தலாமே தவிர காயப்படுத்தக்கூடாது. நம்மளுக்கு வேண்டியதும் கிடைச்சிருச்சுல, எருவா போவோம். ஏய் மாப்பிள்ள முடிஞ்சுடா. இங்க வாரு, இந்த தெருவை தாண்ட 1/4 மணி நேரம் ஆகும். ஏதாச்சும் கத்துன தேடி வந்து குத்துவேன். அவனாவது தேடி வந்து குத்துவேன். கத்துன நான் எங்கனக்குள்ள குத்து வேண்டியே தெரியாது. ஏய் மாப்பிள்ள வேகமா வர்றா. கிளம்பி எந்திரிச்சாண்டா எக்கச்சக்கமா கத்துவாண்டா. ஐயோ அப்பா, ஐயோ அப்பா, பொண்டாடி இவ்வளோ கட்டி போட்டு அகல அள்ளி ஓடுறாங்களே. 3 பேர் வந்தாங்க நகைக்கு ஊராங்க. ஆராய்ச்சி முடிக்கப்பா இருக்கிற நகனத்தை பூரா அள்ளிட்டு போயிட்டாங்களா முன்னாடி? நிலத்திற்கு போயிருப்பாங்களோ? ஏய் வாங்க பாங்க. மாப்பிள்ள அவங்க போற வேகத்தை பார்த்தா நேரம் பக்கத்து ஊரே தாண்டிருப்பாங்க. இவ்வளோ நம்ம வந்த வேலையை பார்ப்போம்டா. பிறகுண்ணா கிளம்ப வேண்டியதானே? எது கும்பிட்டு தானே இருக்கா? ஏய் முள்ளு காட்டுக்குள்ள முன்னாடி போறோம்னு பகுமானமா? நடடா டேய். எப்பா எப்பா என்னைக்கும் போலதான் என்னைக்குமா? வாடா போ. கை காலெல்லாம் வலிக்குது. இந்த மூட்டையை கொஞ்சம் பிடிக்கிறியா? ஏனால் அந்தா வேணாம்னா தூக்கி போட்டு வந்துடா பத்து. அப்புறம் தூக்கி வர மாப்பிள்ள நீயாச்சும் கொஞ்சம் தூக்குடா. ஹேலே தெரியாமே அந்த காலத்தில் கழுத மேலே மூட்டை ஏற்றி விட்டாங்க. நீதாடா தூக்கி வரணும். சிங்கத்தை தூக்க சொல்லிக்கிருக்க. பேசாம வாடா. ஹேலே கூலி கூற சத்தம்னு நினைக்கிறேன். இன்னும் 5 நிமிஷத்தில் விடிய போகுது. வாங்கடா. சாமி வந்தாச்சுடா. எப்பா அதான் வந்துட்டோம்ல. ஆஹா வந்துட்டாங்களா? தோரணைய பார்த்தா அதிகமாக ஆட்டையை போட்டிருப்பாங்களோ. வாங்கடா பங்காளிகளா, வட்டாத வல்லநதிக்காரங்களா, சுக்கரம் உங்க பக்கம் தான் சொல்லிக்கிறேன். பொட்டணும் நல்ல வீக்கமாக தான் இருக்கு. போன இடத்துல நல்ல வேட்டையோ. வாக்கியாக்குள்ள வட்டகதிரவனுக்கே அப்படி கிடைக்கல. கம்பீரமா களத்துல இறங்குற எங்களுக்கு எப்படி கிடைக்காது? யோசிக்க வேணாமா? என்னமோ மாப்பிள்ளைகளா, கணேசபுரம்னு பேர் வச்சதான் வச்சாங்க. கணேசன் உங்களுக்கு தான் அள்ளி கொட்டேன்.
எங்களுக்கும் தான் பேர் வச்சிருக்காங்களே சிந்து வெட்டின்ட்டு. அங்கே பிறந்த நாளே என்னவோ அள்ளிக்கு வர்றது பூரா சிந்துக்கே வந்து வெறுங்கையில் வந்து நிற்கிறான். மாமா அதெல்லாம் இருக்கட்டும். அடியே எரிப்பெருக்கி பூவெல்லாம் கசங்கி இருக்கிறத பார்த்தா ஃபுல்லாக வேலையில் இருந்திருப்பவள் இருக்கு. இன்னைக்கு எதுவும் உளமுட்டி கிடைக்கலையா? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னடா பெத்து? இவங்க 2 பேரையும் காவலுக்கு போட்டுட்டு பெரிய பங்களாவா இருக்குன்னு உள்ள ஏறி தொப்புக்கிட்டுன்னு குளிச்சேன். சுத்தி பார்த்தேன், ஒருத்தனும் இல்ல. திடீர்னு ஒரு பொம்பளை சும்மா கம்முன்னு வந்து நின்னா. கம்முன்னு வந்தாலே தவிர சும்மா கும்முன்னு இருந்தாயா. வந்தவ திடீர்னு ரூமுக்குள்ள போனாப்பா. நானும் பின்னாலேயே போனேன். அப்பதான்டா பெத்து ஒரு முடிவு எடுத்தேன். என்னாண்டு? இன்னைக்கு ரவிக்கு அங்கனக்குள்ளேயே தங்கிடலாம்னுதான். அடியே இருவரிக்கு இப்படியே செஞ்சுக்கிறீங்கன்னு வச்சுக்க, ஒரு நாள் 2 வகை மாட்டிக்க போற. அப்புறம் எடுத்து விட ஒரு வகை வர மாட்டேன். ஏப்பா ஏய், கேட்கவே நல்லா தானப்பா இருக்கு. நமக்கெல்லாம் கிடைக்காத பாக்கி நம்ம பங்காளி கிடைச்சிருக்கு. சந்தோஷப்படுவியா? அதை விட்டு இவன் மனுஷன், இவன் மண்டைய பத்தியாடா. இவனெல்லாம் முடி வெட்டினா தாடா மூளை இருக்கு. கரெக்டா சொன்னீங்க பங்கு. அத்தாடி விட்டாங்கப்பா. தென்னாட்டு சீமை 11 ஜெமீனாண்ட விக்கிரகார மன்னனின் 17வது வாரிசுமான விக்கிரகார ஐயா அவர்களின் உத்தரவின்படி எட்டூர் எல்லைக்கு உள்பட்ட களவாணி கூட்டங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், என்னைக்கும் சொல்றதுதான் இன்னைக்கும். நாம ஒத்துமையா இருக்கிற வரைக்கும் தான் இந்த கூட்டம். நமக்குள்ள ஒத்துமை போச்சு, 4 பேருக்கு மட்டும் இல்ல, நாம ஒவ்வொருத்தருக்கும் பயந்து வாழ்ற காலம் வந்துடும். உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுண்டா அந்த ஆண்டவன் வர்றது கூட யாராச்சும் தடுத்து நிறுத்திட முடியும். ஆனா இந்த ஐயாவு வர்றத யாராலையும் தடுக்க முடியாது. தப்புத்தான் நாம செய்யறது, ஆனா அதுலயும் ஒரு நீதி நியாயம் இருக்கணும். நீ எந்த ஊருக்கு வேண்டாலும் போ, எந்த வீட்டுக்குள்ள வேண்டாலும் இறங்கு. அவன் வாழ்றதுக்குன்னு வச்சிருக்கிற பணத்தை மட்டும் விட்டுவிட்டு அவன் சேர்த்து வச்சிருக்கிற நகை அம்புட்டியும் எடுத்துக்கிட்டு வா. நாம இறங்குற ஒவ்வொரு வீடும் நம்ம வீடு மாதிரி. உயிர் சேதாரம் எதுவும் நடந்துடக்கூடாது. எனக்கு எதிரி இல்லாத ஊரே கிடையாது. ஆனா என்னையும் மீறி உங்களை எவனும் தொட முடியாது. நீ காட்டுப்பாதை வருவியோ இல்ல களத்துப்பாதை வருவியோ, ஆனா சூரிய உதயத்துக்கு முன்னாடி சன்னாசியப்ப மலை உச்சி கோயிலுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை வந்துடணும். இது ஒருத்தனுக்கு மட்டும் சொல்றதில்ல, இங்க இருக்கிற ஒட்டுமொத்த கூட்டத்துக்கும் தான். நான் எப்படி உங்க பின்னாடி இருப்பேன்னு நீங்க நம்புறீங்களோ, அதே மாதிரி நீங்களும் என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு என்னைக்கும் என் பின்னாடி இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். பிறகு என்னடா இலை? போர்வையை வச்ச உடனே அள்ளி கும்பிச்சிட்டாங்களே. இப்ப நம்மளால அள்ளி விடியா பாரு, வண்டி வண்டியா பொய்யா. இன்னைக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியலையே. சரி சமாளிப்போம். இன்னைக்குன்னு நிறைய அள்ளிட்டு வந்திருக்காங்களே. ஐயா, இன்னைக்கு களை வாங்க போன இடத்துல பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேங்கய்யா. எதையும் எடுத்துட்டு வர முடியல, இருந்ததையும் விட்டு பிடித்தாயா வந்தேன். இன்னைக்கு நீ கோட்டையை விட்டுருக்கலாம், நாளைக்கு உன் வீரத்தை காமி. என்ன இருந்தாலும் ஐயானா ஐயா தான். என்னைக்கே ஒரு நாள் உறக்க செலவுல பண்ணேன்னு சொல்லி என்ன எருப்பறிக்கின்னு இவங்க பூரா அசிங்கப்படுத்துறாங்கயா. நாளைக்கு பாருங்க,
கொத்தோட அள்ளிக்கிட்டு வந்து உங்ககிட்டயும் நல்ல பேர் எடுத்து இந்த பயலுக பூரா மூஞ்சில கரிய பூசணும் இல்லையான்னு பாருங்க. பிறகு என்ன பார்த்துக்கிட்டு போட்டு விடப்பா. உங்கள யாரு பெரிய கெட்டிக்காரனோ அவனுக்கே பூரா போய் சேரட்டும்.